ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுத் தேர்தலை நடத்தவும் தயார், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்தால் இந்த விடத்தில் பொதுத் தேர்தலை நடத்தவும் நாம் தயாராக உள்ளோம் என்று இலங்கை தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்ததாவது, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்கும் நபர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைத்தால் இந்த வட்டத்திலேயே பொதுத் தேர்தலை நடத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்குச்சீட்டு மிக நீளமானதாக இருக்கும். 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 6 பேர் போட்டியிட்டனர். வாக்குச்சீட்டு 5 அங்குல நீளமாக இருந்தது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 35 பேர் போட்டியிட்டனர். வாக்குச்சீட்டு 26 அங்குல நீளமாக இருந்தது. இம்முறை 39 பேர் போட்டியிடுகின்றனர். எனவே இம்முறை வாக்குச்சீட்டு 26 அங்குலத்துக்கும் அதிகமாகவே இருக்கும். வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் தேர்தல் செலவுகளும் அதிகரிக்கும். 1982ஆம் ஆண்டு 6 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது ஒரு வாக்குப்பட்டியினுள் 900 வாக்குச்சீட்டுகளை போடக்கூடியதாக இருந்தது. இப்போது ஒரு பெட்டிக்கு பதிலாக 3 வாக்குப்பட்டிகளை அனுப்ப வேண்டிய நிலை காணப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு ஆதரவாக புதிய கூட்டு உதயம். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 34 அரசியல் கட்சிகள் இணைந்து இயலும் ஸ்ரீலங்கா எனும் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் பௌசி ஆகியோரும் ஜனாதிபதிக்கு ஆதரவளித்து உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். டலஸ் அணியில் இடம்பெற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன கிரிந்திகொடவும் ஜனாதிபதிக்கு நேசக்கரம் நீட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் பரப்புரையின் நிதி மூலங்கள் எவை, தேர்தல் பரப்புரைகளுக்கான நிதி எப்படி கிடைக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் என இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பான நிபந்தனைகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கடினமாக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி சமூக வலைத்தள அவதூறுகள், பிளாஸ்டிக் பயன்பாடுகள் என்பவற்றுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே ஜனாதிபதி வேட்பாளர்கள் செலவிடவுள்ள பணம் தொடர்பிலும் சில வரையறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. இதன்படி வேட்பாளர் ஒருவர் எவ்வளவு பணத்தை செலவிட முடியும் என்ற உச்சபட்ச வரையறை விரைவில் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட உள்ளது. அத்துடன் தேர்தல் பரப்புரைக்கான நிதி எப்படி கிடைக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களையும் வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் நிதிநிலை அறிவுறுத்தலுக்கு முரணாக செலவு செய்யும் வேட்பாளர்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொதுமக்களுக்கு உரிமை உண்டு என்றும் தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகளின் புதையல்களை தேடும் முயற்சி தோல்வி. முல்லைத்தீவில் விடுதலை புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் புதையலை தேடும் முயற்சிகள் நேற்று தோல்வியில் முடிவடைந்துள்ளன. புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் மேற்பார்வையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர், போலீசார், இராணுவத்தினர், கிராம சேவையாளர் மற்றும் துறைசார் அதிகாரிகளும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். நீண்ட அகழ்வு பணிகளின் பின்னரும் புதையல் எதுவும் மீட்கப்படாதை அடுத்து அகழ்வு பணிகள் கைவிடப்பட்டன. மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் புலிகளின் ஆயுதங்களையும் புதையலையும் தேடி முல்லைத்தீவில் மேற்கொள்ளப்பட்ட புரிதொரு அகழ்வு பணி தோல்வியில் முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் நீண்ட நாள்களின் பின் வழிபாடு. தெல்லிப்பளை பிரேசியலர் பிரிவுக்குட்பட்ட நவலேஸ்வரம் கிராம அலுவலர் பகுதியில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள நேற்று வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், மேற்படி ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் அடியவர்கள் நேற்று காலை அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஆலய முன்றலில் பொங்கல் வைக்கப்பட்டதுடன் ஆலய சுற்றாடலில் அடியவர்கள் சிரமதான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். இதேவேளை வாராந்த வெள்ளிக்கிழமை தோறும் மேற்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு தரப்பினர் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காஷ்மீர் லடாக் போல் கச்சதீவு விவகாரமும் தமிழக ஆளுநர் ரவி அபத்த பேச்சு.
கச்சைதீவு உரிமையை விட்டுக் கொடுத்ததால் எமது மீனவர்களின் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சுதந்திர தினத்துக்கு முன்னைய நாள் தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தினமாக இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகின்றது. இது தொடர்பான நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே காஷ்மீர் லடாக் எல்லை பிரச்சனைகளுக்கு நிகராக கச்சைதீவு பிரச்சனை தொடர்பிலும் தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்தியாவில் பல சித்தாந்தங்கள் பிரிவினையை ஆதரித்தன. அதில் திராவிட சித்தாந்தமும் ஒன்று. வரலாற்று அடிப்படையில் கடந்த காலத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு பிரிவினையின் போது பாரதம் வன்முறை நாடாக்கப்பட்டு பல கொடூரங்கள் பிரிவினையின் பெயரால் நடந்தன. பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் பெரும்பகுதியை ஆக்கிரமித்தது. அதை மறந்துவிட்டோம். 30,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா ஆக்கிரமித்துள்ளது. கச்சைதீவு உரிமையை விட்டுக் கொடுத்ததால் எமது மீனவர்களின் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. 65 ஆண்டுகளாக பாரதத்தை ஆண்டவர்கள் சிந்தனையை உடைக்க நினைத்தனர். அனைவரும் ஒன்று என்பதே பாரதத்தின் சிந்தனை. நமது மதச்சார்பின்மையும் ஐரோப்பாவின் மதச்சார்பின்மையும் ஒன்றல்ல. எமது மதச்சார்பின்மை அனைவரும் ஒன்று என சொல்கின்றது. 1947ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பிரிவினை இன்னும் முடியவில்லை. தற்போதும் நடக்கிறது. இருப்பிடம், மொழி ஆகியவற்றின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினையை உண்டாக்குகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, காங்கேஸ் துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை வெற்றிகரமாக நேற்று ஆரம்பம். நாள்தோறும் கப்பல் சேவையை இயக்க ஏற்பாடு. இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேஸ் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நேற்று வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டது. 41 பயணிகளுடன் குறித்த கப்பல் காங்கேஸ் துறைமுகத்தை வந்தடைந்தது. வந்திருந்த கப்பலையும் பயணிகளையும் ஜாழ்ப்பாணத்துக்கான இந்திய தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காலை புறப்பட்டு காங்கேஸ் துறைக்கு பிற்பகல் வந்தடைந்தது. தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை சென்றடையும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் செலவுகளை மீறினால் வேட்பாளரின் பதவி பறிபோகலாம். பெப்ரல் அமைப்பு எச்சரிக்கை. வேட்பாளர்கள் வரையறையை மீறி செலவு செய்தால் பதவி பறிபோவதோடு 3 வருடங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என பெப்ரல் அமைப்பு எச்சரித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார். பெப்ரல் அமைப்பு நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்கள் எந்த வகையிலும் வன்முறை சம்பவங்கள் ஏற்படாத வகையில் தங்களின் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அதேபோன்று சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் பிரசார நடவடிக்கையில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறும் வாக்காளர்களை பணத்துக்கு வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் எனவும் அனைத்து வேட்பாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் 27 அங்குல நீளமான வாக்குச்சீட்டு. ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்குச்சீட்டு 27 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒற்றை நெடுவரிசையா அல்லது இரட்டை நெடுவரிசையா என்பதை தேர்தல் ஆணையம் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்று அரசாங்க அச்சக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்படி இரட்டை நெடுவரிசை வாக்குச்சீட்டாக இருந்தால் வாக்குச்சீட்டு 13.5 அங்குல நீளமும் அகலமும் கொண்டதாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படவுள்ள மிக நீண்ட வாக்குச்சீட்டு இதுவாகும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வாழ்க்கை செலவுக்கு அமைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு. தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய அரச மற்றும் தனியார் துறையினரின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் கேட்போர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மீட்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும். அதேவேளை திறமைசாலிகளின் உயர்ந்தளவான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளுக்கு உள்ளாக்கும், குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் வேட்பாளர் விவகாரம் தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என சி. விக்னேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வேட்புமனு கையளிப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளரான அரியநேந்திரன் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பில் சிந்திக்காமல் தமிழ் மக்கள் சார்பில் சிந்திக்க வேண்டும் என்பதுடன் இதற்கான கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றதாக வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும், ஆனால் ஒரு சிறுபான்மை தரப்பினர் இதனை தடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சிங்கள வேட்பாளர்கள் எம்மை பகடகாய்களாக்க திட்டம், தமிழ் பொது வேட்பாளரால் தென்னிலங்கை அச்சத்தில், அழைத்து பேச அனைவரும் முயற்சி, எமது பலத்தை காட்டுவது மக்களிடமே உள்ளது, சுரேஷ் தெரிவிப்பு. எம்மவர்களை கொண்டே எம்மை பிரித்து எமது ஒற்றுமையை சிதைத்து எமது அபிலாஷைகளை குழி தோண்டி புதைத்து எம்மீது மீண்டும் ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்கு எம்மிடமே ஆணை பெறுவதற்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முயற்சிக்கின்றனர். எனவே நாம் எம்மை பலியிட துடிக்கும் சக்திகளை புறம்தள்ளி அவர்களின் விருப்பம் நிறைவேறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் சுமந்திரன் நம்பி வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு பதிலளித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 2024ஆம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அதன் முக்கிய வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்றகுமார் சநாயக்க போன்றோர் அடிக்கடி வடக்கு கிழக்குக்கு வருவதும் அங்குள்ள பல்வேறு கட்சிகளையும் தனிநபர்களையும் சந்தித்து பேசுவதும் இப்பொழுது கிரமமாக நடைபெற்று வருகின்றது. இதற்கு மேலதிகமாக தமிழர் தரப்புகளை கொழும்புக்கு வருமாறு அழைத்து அவர்களை சந்திக்க விரும்புவது ஒருபுறமும், சுமந்திரன், சாணக்கியன் போன்றோர் இவர்களை தேடித் திரிந்து சந்திப்பது இன்னொரு புறமுமாக அரசியல் நகர்த்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுமந்திரன் அண்மை காலங்களில் மீண்டும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர்களால் அச்சமடைந்துள்ள தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் வாக்களை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் பல முனைகளிலும் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுமந்திரன் தனிநபராக தனது கட்சியின் ஒப்புதலோ அல்லது தமிழ் மக்களின் ஒப்புதலோ இல்லாமல் தான் ஜனாதிபதியுடன் பேசுகின்றேன் என்று கூறுவதும், 13 அவர் முழுமையாக தந்துவிடப் போகின்றார் என்று சாரப்பட கருத்துக்களை வெளியிடுவதும் தேர்தலில் மக்களை பிழையான பாதைக்கு இட்டுச் செல்வதற்கான ஒரு முயற்சியே ஆகும். தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை பாவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்பதே தமிழர் தரப்பின் நோக்கம். ஆனால் அதனை எதிர்த்து நிற்பது போன்ற தோற்றத்தை காட்டி நிற்கும் சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை முன்னிறுத்தியே இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார். சுமந்திரனுக்கு பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக குறைந்தபட்ச அனுபவங்களாவது இருக்கும். மஹிந்த ராஜபக்ச தரப்புடன் 17 சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டு அவை எவ்வாறு தோல்வியில் முடிந்தது என்பது அவருக்கு தெரியும். இதேபோன்று நல்லாட்சி காலத்தில் இதே ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய அரசியல் சாசனத்திற்காக 4 வருடங்கள் பேசி அது எவ்வாறு தோல்வியில் முடிந்தது என்பதும் அவருக்கு தெரியும் என்று சுரேஷ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசு கட்சியும் பிளவுபடுகிறதா, சிவஞானம் விசனம் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு சிலர் வெளியேறி புதிய கட்சியையோ அல்லது புதிய தமிழரசு கட்சி என்ற பெயரில் கட்சியையோ ஆரம்பிக்க முயன்றால் பொது வேட்பாளரை விட மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என வடமாகாண சபை அவைத்தலைவரும் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவரால் தமிழரசு கட்சியில் உள்ள சிலர் வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியை விட்டு சிலர் வெளியேறி புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக நானும் கேள்விப்பட்டேன். கட்சியிலிருந்து யாரும் வெளியேறலாம், புதிய கட்சியை யாரும் ஆரம்பிக்கலாம். இவை ஜனநாயக நடைமுறை. இதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் தமிழரசு கட்சியை உடைத்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பிப்பது தற்போது பொது வேட்பாளர் விடயத்தில் நடந்ததைப் போல பல மடங்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடகிழக்கே செல்லும் சீன தூதுவர். இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்ஹோங் வடக்கு கிழக்கு மாநிலங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
சீன அரசாங்கத்தினால் வடகிழக்கு கடத்தொழிலாளர்களுக்கு சுமார் 1500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான விலைகள் அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலையில் அதனை கடத்தொழிலாளர்களுக்கு கையளிக்குகளில் கலந்து கொள்ள வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான வடக்கு கிழக்கு சார்ந்து வடக்கில் 4 மாவட்டங்களும் கிழக்கில் 3 7 மாவட்டங்களுக்கு விஜயம் செய்ய உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வழக்கம் போல் சரியான நேரத்தில் அறிவிப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுமந்திரன் தெரிவிப்பு. தமிழரசுக் கட்சி தேர்தலை அண்மித்த நாட்களில் மிகச் சரியான நேரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. ஏனைய கட்சிகள் தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளியிட்ட நிலையில் தமிழரசுக் கட்சி எப்பொழுதும் தமது நிலைப்பாட்டை வெளியிடும் என கிளிநொச்சியில் நேற்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தேர்தலுக்கு அண்மித்த காலத்தில் தான் எமது நிலைப்பாட்டை அறிவித்தோம். இந்த தடவை அது ஒரு வித்தியாசமாக வர வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. எல்லா வேட்பாளர்களினதும் தேர்தல் அறிக்கைகளை எதிர்பார்க்கின்றோம். அவர்களின் தேர்தல் அறிக்கையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என பார்த்து சரியான நேரத்தில் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.